இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். இப்போ மனசு சரியாயிடுச்சா? இல்லங்க, என் பசங்களை விட்டுட்டு இப்படி தனியா ஊருக்கு போறது மனசுக்கு ஒரு பாரமாவே இருக்கு. எனக்கும் அப்படிதான். திவ்யா விட்டு தனியா போறது ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா அவ என்னடானா, நீ போயிட்டு வாப்பா, பாட்டியும் சேர்த்து நான் பாத்துக்கிறேன்னு எனக்கு ஆறுதல் சொல்றா. ஓ, மேடம் அதுக்குள்ள அவ்வளோ பெரிய மனுஷி ஆயிட்டாங்களா? ஆமாங்க, நாம தான் அவங்கள இன்னும் சின்ன குழந்தைங்களாவே பாத்துக்கிட்டு இருக்கோம். ரசகுல்லா, குலாப் ஜாமுன், பாயாசம். எனக்கு பால் பாயாசம்னா ரொம்ப பிடிக்குமே. ரசகுல்லா பசங்களா வாங்க வாங்க. பாட்டி பேக வச்சுட்டு முகம் கை கால் கழுவிட்டு வாங்க. பாட்டி பாசி பயிறு சுண்டல் அவிச்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. பால் எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வீட்டு பாடம் எழுதணும், சரியா? என்ன பாட்டி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஆர்டர் அடுக்கிக்கிட்டே போற என்ன? ஆமா, அம்மா எங்க இன்னும் வரலையா? அவ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கா, வர 2 நாள் ஆகும். உங்களை என் பொறுப்புல தான் விட்டுட்டு போயிருக்கா. என்னது, அம்மா வெளியூர் போயிருக்காங்களா? எங்க கிட்ட சொல்லாம எங்க போனாங்க? அதுவும் எங்களை விட்டுட்டு தனியா போயிருக்காங்க. அவ என்ன டூருக்கா போயிருக்கா? வேலை விஷயமா போயிருக்கா. எங்க கிட்ட சொல்லவே இல்லையே பாட்டி. உடனே கிளம்பணுங்கிற அவசியம் வந்துச்சு, அதான் கிளம்பி போயிட்டா. இல்லனா உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லாம எங்கேயாவது போயிருப்பாளா? சொல்லுங்க. அம்மா தனியாவா போயிருக்காங்க? இல்லடா, வாசு அங்கிள் கூட கார்ல தான் போயிருக்காங்க. அப்படியா? அப்ப திவ்யாவும் தனியா தான் இருப்பாளா? உடனே உனக்கு அக்கறை அங்க ஏய், போயிடுமே. ஏய், சரி சரி, சண்டை போட்டுக்காம இருங்க, 2 நாள்ல வந்துருவா. போங்க, போய் கை கால் கழுவிட்டு வாங்க.